ஆமா, நீங்க மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கூட சரி, நான் அந்த வந்துடுறேன். சரி. அத்த வேறதா வேணுமா? என்ன திரு, உன்னை யாரோ நினைக்கிறாங்க போலயே. அதெல்லாம் இல்ல. அப்ப யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஃப்ரெண்டா இல்ல? ஐயோ அங்கிள், அது என் ஃப்ரெண்டு தான். ஓஹோ, அப்படியா? நீ சொல்றது எதுவும் உண்மை மாதிரி தெரியலையே. அப்படிலாம் யாரும் இல்ல அத்த. சரி, நீங்க சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். மயிலு, அம்மா வெளியில முடியலன்னு இருக்காங்க, நீ சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். சரி திரு, இந்த கூட இது அவங்களுக்கு வை. சித்தப்பா, இவர்தான் நம்ம லட்சுமிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள. இவரா? இவரை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருக்கனே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சார், நல்லூர் அம்மன் கோயிலுக்கு போற வழி இதானே? ஆமா, இப்படிதான் போகணும். நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா சார், சென்னையில இருந்து வரேன். நீங்க இப்படியே நேரா போய் அந்த ரைட் எடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவரு கோயில் போறதுக்காக என்கிட்ட வழி கேட்டாரு. சித்தப்பா, மாப்பிள்ளையோட போட்டோவை பார்த்தோன்னே லட்சுமிக்கு வெக்கத்து பாரு. நீ இந்த புத்தக வடிவத்துல என் கூடவே இருக்கன்னு நான் நம்புறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட போட்டோமா. கண்ணே என் மகளே, உன்னை கைப்பிடிக்க வருபவன் உன்னை புரிந்து கொள்ளும் நிழலாக இருப்பான். உன் கண்ணீரை துடைத்து சிரிப்பு என்று சிறகை தருவான். உன் கனவின் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருப்பான். அவன் வருகையில் விளக்கே பிரகாசிக்கும். உன் வாழ்வில் நம்பிக்கையின் மொட்டு மலரும். அவன் உனக்கே உரியவன், அன்பின் வரமானவன். எனக்கு இந்த மாப்பிளைய பார்த்த மாதிரி இருக்குமா. நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு என்னங்க, நான் நல்லபடியா பாத்துக்குவேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லட்சுமி, மாப்பிள்ளை கிட்ட பேசுறியா? இல்லன்னு, வேண்டாம் வேண்டாம். பேசு லட்சுமி. இல்ல பாட்டி, நீ வேணா வாங்கி பேசு. என்ன குடு. மாப்பிள்ள தம்பி, நான் லட்சுமியோட பாட்டி பேசுறேன். சொல்லுங்க பாட்டி. தம்பி, லட்சுமி கிராமத்துல வளர்ந்தவப்பா, ரொம்ப நல்லவ. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுபடியே நடந்துக்குவா. லட்சுமியை நல்லா பாத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா. நல்ல குடும்பத்தை பாத்துக்குவா. சரி தம்பி, உன் கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க பாட்டி, ரொம்ப சந்தோஷம். பாட்டி, இந்த கட் ஆயிடுச்சு. டேய், போன குடுறா.
என்ன இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? மாப்பிள்ளையோட அம்மா ஏற்கனவே ஜோசியரை பார்த்துட்டாங்க. 2 பேர் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தமும் பார்த்துட்டாங்க. நல்ல நாளும் குறிச்சிட்டாங்க. வர 18ஆம் தேதி நல்ல நாளா இருக்கா, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாளுப்பா இருக்கு? முழுசா 10 நாள் இருக்கு. 10 நாள் இப்படி கல்யாணம் அவங்க சைடா இங்கயா? இல்ல, அவங்க டவுன்ல மண்டபத்துல தான் வச்சுக்க ஆசைப்பட்டாங்க. நான் தான் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு ஒரே பொண்ணு, வீட்டுக்கு முதல் விசேஷம், ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களாம் பஸ் பிடிச்சி அங்க வர முடியாது, நம்ம ஊரு நல்லூரம்மன் கோயிலையே வச்சுக்கலான்னு சொன்னேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலதான், அப்புறம் கோயில்னு சொன்னதும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இஷ்ட தெய்வமே அம்மன் தானே. சரி மாமா, பேசிட்டே இருந்தா எப்படி? நம்ம போய் கோயில்ல புக் பண்ணோம்ல, ஆ, வாங்க போலாம். அம்மா போயிட்டு வந்துடுறோம். 10 நாள்ல எப்படி கல்யாணத்தை பண்றது?